இதில் இந்த வழவழப்பு முடியில் ஏறுமா, அந்த பச்சை வந்து நமக்கு ஒரு கருமையை கொடுக்கும். இப்போ முடி கொட்டுச்சோ அங்கேருந்து துளிர்க்க ஆரம்பிச்சிருமா, நல்ல புது முடிகள் நல்ல நிறைய வரும். வணக்கம் நேயர்களே, வெயில் ஜாஸ்தி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இந்த வெயிலில் நானே கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கேன், ரொம்ப டயர்டாக தான் இருக்கேன். என்ன செய்கிறது, வெயில் வந்துருச்சு, இப்போவே இப்படி இருக்குது. இன்னும் நீங்கள் வந்து சித்திரை வைகாசிலலாம் எவ்வளோ வெயில் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த வெயில் நேரத்தில் கபால சூடுன்னு சொல்லுவாங்கம்மா. தலையில் வந்து ஒரு வெப்பம் அதிகமாகிடும், நமக்கு சூடு ஜாஸ்தி ஆகிடும். இந்த சூட்டுனால என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக முடி கொட்டுறதை விட வெயில் காலத்தில் மிக அதிகமாக கொட்டும், மிக அதிகமாக கொட்ட ஆரம்பிக்கும். அப்போ இந்த கொட்டுறதை தடுக்கிறதுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவானது இந்த நான் சொல்கிறேன் இந்த பேக்கு. தலையில் ஒரு பேக் போட்டுக்கோங்க, வாரம் 2 முறை போட்டு பாருங்கம்மா. இப்போ என் தலைமுடியை பார்த்தீங்களா, என் தலையை பார்த்தீங்கனாலே தெரியும். முந்தின வீடியோக்குள்ளே பாருங்கள், இதில் பாருங்கள். கொட்டின முடியை பூரா துளுக்க வச்சுருக்கேன், கஷ்டப்பட்டு துளுக்க வச்சுருக்கேன். ஏன்னா இதெல்லாம் செஞ்ச உடனே வந்து துளுத்துருச்சு முடி. இந்த வயசில் எனக்கு துளுத்துருக்கு பாருங்கள். அப்போ இன்னும் இளரத்தமானவங்களுக்கு நல்லாவே துளுக்கும். இப்போ என்ன செஞ்சுருக்கேன் இங்கே பாருங்கள். இது வந்து முடக்கட்டான் கீரை. எல்லா கீரைக்காரமாட்டையும் கேட்டிங்கன்னா அவங்க வந்து கொடுத்துருவாங்க. கஞ்சி முடக்கட்டான் கீரை வடித்த கஞ்சி, ஒரு 1.5 ஸ்பூன் அன்றாடம் நம்ம வடிக்கிறோம்ல அந்த கஞ்சி. நேற்று கஞ்சி 1.5 ஸ்பூன் வெந்தயம். நேற்று கஞ்சியில் செஞ்சிங்கன்னா சும்மா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு பாருங்கள், ஒரு 10 ml அளவுக்கு இந்த வெந்தயத்தை இதோட ஊற வைக்கணும். இந்த வெந்தயத்தை நான் உங்களுக்கு எல்லாம் நன்மையாக சொல்லி கொடுக்குறேம்மா. இதை செஞ்சு பாருங்கம்மா, செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். அப்படியே வந்து பொழுதுபோக்குக்காக வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க. இதெல்லாம் என்னுடைய அனுபவம், என்னுடைய விஷயத்தை உங்களுக்கு சொல்லித்தரணுங்கிறது தான் எனக்கு. அதில் ஒரு ஆர்வம் எனக்கு அதிகம். இளைய சமுதாயத்துக்கு இதெல்லாம் நம்ம வந்து சொல்லணும். ஆசிரியர் இல்லைம்மா, சொல்லித்தரதில் ரொம்ப ஆசைம்மா. ஒரு கற்பித்தல்ங்கிறது பெரிய விஷயம். அதை நான் ஆசிரியராக இருந்ததுனால எல்லாருக்கும் இந்த இயற்கையான விஷயங்களையும் கற்றுக் கொடுக்கலான்ற ஒரு ஆர்வம் தான் எனக்கு அதிகம். இது உள்ளார போட்டிருக்கேன் பாருங்கம்மா. இது முதல் நாளே நீங்கள் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் இந்த வெந்தயத்தோட ஊற வச்சதோட இந்த ஒரு கைப்பிடி அளவு முடக்கத்தானை கலந்து மிக்சியில் நல்லா அடிங்க. இப்போ பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து நல்ல பிசுபிசுப்பாக இருக்கும். இங்கே பாருங்கள், தெரியுதா? இந்த முடக்கட்டானே நல்லா வந்து நுரைக்குமா, நல்லா நுரைக்கும். நல்லா வந்து நம்ம செம்பருத்தி மாதிரி முடக்கட்டான், அதுலேயும் நல்ல ஒரு பிசுபிசுப்பு. நம்ம தோசை பண்ணி சாப்பிட்றோம்லம்மா, இந்த முடக்கட்டான் தோசை எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சாப்பிடாதவங்க கூட சாப்பிட்ருவாங்க. சாப்பிட ஆசையாக இருக்கும் முடக்கட்டான் தோசை. இங்கே பாருங்கள், இது எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு நல்ல பாருங்கள், ஒரு கத்தாழைக்கு உண்டான ஒரு வழவழப்பு இருக்கா இதில். இந்த வழவழப்பு முடியில் ஏறுமா, அந்த பச்சை வந்து நமக்கு ஒரு கருமையை கொடுக்கும், நம்ம சூட்டை முக்கியமாக தணிக்கும். இந்த வெயில் கால சூட்டை இந்த முடக்கட்டான், வெந்தயம், கஞ்சி இது 3ம் அவ்வளோ அருமையாக குறைக்குமா. குறைச்சி இந்த எங்கெங்கெல்லாம் நமக்கு முடி கொட்டுச்சோ அங்கேருந்து துளிர்க்க ஆரம்பிச்சிருமா, நல்ல புது முடிகள் நல்ல நிறைய வரும். நீங்கள் ஒரு 10 நாள் கழித்து பாருங்கள் உங்கள் தலைமுடி எப்படி இருக்குன்னு. வாரத்தில் 2 முறை போட்டுக்கோங்கம்மா இந்த பேக்கை, இந்த வெயில் காலத்தில். இன்னும் இந்த வெயில் காலத்துக்கு போடுறதுக்காக பேக் உங்களுக்கு நான் தனித்தனியாக சொல்லி கொடுக்குறேன். நான் சொல்லி கொடுக்குறத ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த வெயில் கால ஹேர் லாஸ் உங்களுக்கு இருக்காதும்மா. நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இன்னும் ஜூஸ் ஒன்று இருக்குது, நம்ம ஜூஸ் எப்படி குடிக்கணுன்றதையும் நான் சொல்லி கொடுக்குறேன். அந்த மாதிரி ஜூஸ் குடிச்சிட்டு நீங்கள் இந்த முடக்கத்தான், வெந்தயம், கஞ்சியோட அரைச்சி நீங்கள் தலையில் பேக் ஒரு 1/2 மணி நேரம் வச்சுருக்கலாமா. தலையில் 1/2 மணி நேரம் வச்சுருந்து அதையே கசக்குங்க. அப்படியே கசக்குச்சிங்கன்னா நல்லா நுரைக்கும். வேறு எதுவும் உங்களுக்கு ஷாம்பு அது இது போடணுங்கிற அவசியமே கிடையாது. அருமையாக நுரைக்குமா. வெந்தயமும் முடக்கட்டானும் சேர்ந்தா பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்கள். இன்னும் எனக்கு வெயில் காலத்துக்கு போடுற ஹேர் பேக் நிறைய வச்சுருக்கேன். ஒன்றுனா உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். சரியாம்மா? தேங்க்யூம்மா.